அன்பு நான்-பிராமின் உள்ளங்களே, விவிலியம் என்று சொல்லப்படுகிற பைபிளின் இன்றைய வகுப்பு இயேசுபிரான் அவருடைய சரித்திரம், அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அவருடைய மகிமைகள் எல்லாம் மிகவும் நன்றாக பைபிள் பாடத்திலே, புதிய ஏற்பாட்டிலே பல சீடர்களால் விவரிக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லோருமே உலகம் நன்றாக அதை அறிந்திருக்கிறது. லூக்கா என்ற பகுதியிலே நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டிலும் சிறு சிறு வித்தியாசங்கள் தான் இருக்கின்றன. சின்ன சின்னதாக இருக்கும், மற்றபடி பெரும்பாலும் ஒன்றாக இருக்கும். இப்போது இயேசுபிரான் வெளியரங்கத்திற்கு வராத மறைபொருள் இல்லை என்றெல்லாம் சொல்லியதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது சொல்கிறார். பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த உவமைகளை மாத்திரம் சொல்லி அதை புரிய வைப்பதற்கு நம்மிடமே அதை விட்டுவிடுவார்கள். அதே போல் இதில் அந்த கொடுக்கப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் அது எது? பொதுவாக உலகியல் மக்களுக்கு பொருள், பணம், வசதி, வாய்ப்பு இதுதான் அவர்கள் மனதில் இருக்கும். அதனால் பக்தி உள்ளவன் எவனோ அவன் நிறையா வசதியாக வச்சுருப்பார், பக்தி இல்லாதவனை ஏழை ஆக்கி விட்ருவார். இப்படி அவர்களுக்கு அது தோணும். அதனால் அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல அந்த விளக்கங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். என் போன்ற இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அந்த அருள் நிலை, பக்தி நிலை இவைகளை வைத்து தான் பார்ப்போம். ஏன்னால் இயேசுபிரான் அப்படின்னா இல்லாதவரா, அவர் பணக்காரனாக ஒன்றும் வாழலை அவர், அதனால் அவர்கிட்ட இருந்து கடவுள் எடுத்துக்கினாரா எல்லாத்தையும் என்றெல்லாம் வரும். அதனால் இந்த இடத்துல அந்த அருட்செல்வம், அந்த உயர்ந்த ஞானம், இந்த ஆன்மீக விஷயங்கள் இவைகளைத்தான் என் போன்றவர்கள் நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளும். உள்ளவன் எவனோ ஏற்கனவே சிறிதாவது அவன் சேமித்து வைத்திருந்தானே ஆனால் ஆன்மீக உண்மைகளை, அதுக்கு பிறகு அதை வைத்து அவன் அதை பெருக்கி கொண்டு ஆன்மீகத்தில் பெரிய நிலைக்கு உயர்ந்து விடுவான். அப்படித்தான். இல்லை, ஒன்றுமே இல்லை என்னும் பொழுது இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஆன்மீக வளர்ச்சியும் அவனுக்கு போயிடும். இப்படி தான் நான் எடுத்துக்கொள்வேன். அதனால் அவரவர் மனநிலையை பொறுத்தது அவர் சொல்லுவது. இப்போ அவருடைய தாயாரும் சகோதரரும் பார்க்கறதுக்கு வராங்க. நிறைய கூட்டம் இருக்குது, அவங்களால பார்க்க முடியல, தூரம் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் தாயாரும் சகோதரரும் பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், தேவ வசனங்களின்படி யார் அதை கேட்டு யார் அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே எனது தாய், அவர்களே எனது சகோதரர் அப்படிலாம் சொல்கிறார். அது சரியாக இருக்கும். வெறும் ஒரு டயலாக்காக சொல்லிட்டு போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருப்பாங்க ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள். எந்த தாயெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்து கடவுள் அவங்களும் இருக்கிறாங்க, மேரி மதம் அதே போல் இருக்காங்க, சகோதரம் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் ரெண்டு பக்கமும் அது பொருந்துகிறது அவர் சொல்லுவது. இப்போ வந்திருக்கிறாங்களே அவங்க தேவவசனைப்படி நடக்கிறவர்கள், அவங்க தான் என் தாய், அவங்க தான் சகோதரர் அப்படியும் எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் தேவவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோம் அவங்க எல்லாம் எனது தாய், அவங்களாம் எனது சகோதரர் அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த மனநிலை இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி விதவிதமான ஒரு வாக்கியத்துக்கு பலவிதமான விளக்கங்கள். அந்த இடத்துல பிராமணன் பூந்து விளையாடுவான். அவன் அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம்னு சொல்கிறான் இல்லையா, அந்த ஆன்மீகத்தின் மௌன காலம். அந்த ஆன்மீகத்தின் மௌன காலத்தில் பெரிய புனிதர்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, விளக்கங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் அவன் இவன் சொல்கிறது தான் விளக்கம். அதனால் அவன் வார்த்தையை மடித்து போட்டு இது இப்படி தான், அது அப்படி தான் சொல்லிட்டு அதை பண்ணணுன்னா அது அவர் கும்ப கூடின்னு அதை அப்படியே கைகோத்துக்குன்னு செய்கிறது தான் பிராமணத்தியமை. இல்லைனா அவன் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறதுக்கு அவன் என்னால் எப்படி ஏமாற்ற முடியும்? இந்த அளவுக்கு இவங்களுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் கூட இவங்க ஒற்றுமை கிடையாது, ஆதி சமயத்தவர்கள். ஆனால் இப்படி இருக்கிறதே நல்லது தான். ஒற்றுமை இருந்து இவனும் ஏமாத்தினானா இவனை ஒன்றுமே சமாளிக்க முடியாது. அந்த பிராமணனை அந்த கைகோத்துக்குன்னு வேறு விளக்கம் கொடுத்து, வேறு விளக்கங்கள் கொடுத்து அவன் செய்வான். அதுக்கே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அந்த நானே எனது பங்குக்கு வேண்டியிருக்கிறேன். உண்மையான நம்முடைய அடியார்களுக்கெல்லாம் எந்த ஒரு உண்மை பொருளையும் எதிர்பொருளாய் மாற்றி சொல்லும். எந்த பொருள் கொடுத்தாலும் அது எதிர்பொருளாக மாற்றி சொல்லிடுறான் பிராமணன். சிந்தை தீய பிராமணர் செய்கை எந்த அடியரை தீண்டாத ஒழிய கேட்டிருக்கிறேன் நான். இந்த சிந்தை தீய பிராமணர் செய்கை
அது வந்து எந்த இறைவன் என்னுடைய அடியார்களை அதை தீண்டாமல் ஒழிஞ்சு போயிடணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். அதனால் ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது. அது எடுக்கும்போதே அதனுடைய கருப்பொருள். இப்போ நீ வந்து ஒரு சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த பக்கமாக வடகால போனால் சென்னைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் போகிற வழி இருக்குது, அவ்வளோ தூரம் போய் நேருக்கணும், டிராஃபிக் சிக்னல்லாம் மாட்டி அங்கங்கே நின்று கிடக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போ எடுக்கும்போதே ஒன்று அந்த தெற்கால போனால் சென்னைக்கு போயிடலான்னு சொல்லி விட்டுட்டேன். நீ என்ன தான் எவ்வளோ இதுவாக போனாலும் நீ தெற்கால போய் நேரம் சென்னை வராது. அந்த 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 அடிப்படையே மாற்றி விட்டுட்டா. அதுதான் பிராமணஸ். அதனால தான் எல்லாரும் பிராமணனை கண்டிக்கிறான். எவ்வளோ பெரிய மகான்கள் வந்தாலும் பிராமணனை ஏன் கண்டிக்கிறாங்க இல்லையா? அன்பானவர்கள் தானே. ஏதோ பிராமண போட்சின்னு போகிறான், அவன் எல்லாரையும் கெடுத்து வாழட்டும், அப்படிதான். அது பேர் அன்பா என்ன? அவனால் கெடுக்கப்படுறவங்க கெடுக்கப்படக்கூடாதுன்னு அவன் உண்மையை எடுத்து சொல்கிறது அன்பா இல்லையா? அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அவன் அந்த மாதிரி செய்வான், அந்த பாமரத்தனத்தை உபயோகப்படுத்துவான். அவனும் பாமரம் மூடன் தான். அவனுக்கு அந்த பெரிய அறிவுலாம் இருக்காது. பெரிய அறிவு தான் உண்மையிலேயே அவனுக்கும் நன்மை தரன்ற அறிவு அவனுக்கு இருக்காது. அந்த உயர்ந்த லாபத்தை தரக்கூடிய உயர்ந்த அறிவை மூடி இருப்பதனால்தான் திருமூலர் மூட பிராமணன்னு சொன்னார். அவனுக்கு வந்து அறிவு என்பதெல்லாம் இருக்காது. அதனால் அவன் பான்னு சொல்கிறதும் அந்த விளக்கத்தை கேட்டு அவன் பின்னால் ஒரு கும்பல் போகிறதும் இதில் இருக்கும். இன்றைய இதுன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது நீங்கள் பைபிளில் படித்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தாயார் சகோதரர் வரதும் அவர் இந்த வசனம் சொல்கிறதும் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அவர் வந்து சீடரில் கூப்பிட்டுன்னு அவர் வந்து கடலில் போகிறார், படகுல திடீர்னு வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா தூங்கிடுறார் அசதியில். அப்போ பார்த்தா கடல் ரொம்ப சீறி அந்த படகை அலக்கழிக்குது. அப்போ கூட அந்த சீடரெல்லாம் பயந்து போய் கற்றுன்னு கத்தி இவர் எழுப்பிடுறாங்க. எழுப்பினோன்னு இவர் எழுந்து பார்க்குறாரு, நம்மலாம் ஒழிஞ்சோம், நம்மலாம் செத்துப்பட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அந்த சீடர்கள்லாம். சொல்கிறாங்க நம்மலாம் செத்துட போகிறோம். ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது, கடல் சீருது, படகு கவுந்துற நிலைக்கு வருது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கடலை பார்த்து ஒரு அதட்டல் போகிறார், அந்த காற்று ஒரு அதட்டல் போடுறார். போட்ட உடனே சட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுது. அப்போ தான் இவரை பார்த்து வேலை பயப்படுறோம். இப்போ என்னடா இது கடலும் காற்று ஒரு மனிதனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, அப்போ அவர் எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறார் இல்லையா? ஏன்னா கேட்குமா கடலை சுமார் அப்படின்னா கம்முன்னு வந்துடுமா? காற்றை விட கொஞ்சம் நெல்லுன்னா நிற்குமா? அந்தளவுக்கு ஆற்றல் உள்ளவர்னா அவங்க பயப்படுறாங்க. அப்புறம் அவர் இவங்களை என்ன கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் என்ன போச்சு? இவரை எழுப்பிட்டாங்கல்ல, ஏன் உங்கள் விசுவாசம் என்ன போச்சு? இவங்களே நிறுத்திருக்கலான்றார் ஏசுகிறார். உங்களுக்கு கண்டி விசுவாசம் இருந்ததுன்னா அந்த இடம் தான் ஏசு ஜெயிக்கிறார். அவர் வந்து நான் மட்டும் தான் தேவகுமாரன், நான் தேவலோகம் வந்து கடவுளோட பிள்ளையாகும், அதனால் நீங்களாம் சும்மா வெத்து பசங்க, நீங்களாம் என்னை வந்து தூக்கினே போங்க, என்னை வந்து நீங்களாம் லாய்க்கலாது, இந்த மாதிரிலாம் சொல்கிற தேவகுமாரன் இல்லையா? அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளைன்னு இல்லை, நீங்களெல்லாம் கூட கடவுளின் பிள்ளைகள்னு சொல்கிறார். அந்த இடம் தான் ஏசு ஜெயிக்கிறார் இல்லையா? அதே போல் அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, நான் போனோம் அப்படியே நிற்கணும் போவோம் அப்படி சொல்லாமல் அந்த சீடரில் உருவாக்குறாரு. நீங்களே நிறுத்த முடியும், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையே நீ எழுந்து போய் கடலில் விழுந்துருன்னா அந்த மலை நீ சொல்கிறத கேட்டு கடலில் போய் விழும் சொல்லி அவங்களுக்கு விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறார். நீயே விசுவாசமாக இரு, விசுவாசத்தை அதிகப்படுத்திக்கோ, நிறைய விரதம் இரு, நிறைய ஜபம் பண்ணு சொல்கிற. சில பிசாசுகள்லாம் விரட்ட முடியலன்றாங்க சீடர் ஒரு இடத்துல. அப்போ இந்த வகை பிசாசுகள் ரொம்ப அதிகமாக உபவாசம் இருந்து அதிகமாக ஜபம் செஞ்சு இருந்தால் தான் விரட்ட முடியும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் அவர் தான் குரு. அந்த நான் உயர்ந்தவன் அப்படியே நீங்களாம் அப்படியே மட்டமானவன் அப்படின்றது இவனுங்க வர்ணாசிரமம்னு எழுதி வச்சு நாங்களாம் பிறக்கும் போதே புனிதமான விட்றாம்பர் ஒரு பாப்போம் உடான்ஸு, அந்த மாதிரி உடான்ஸை கேட்டால் இப்போ நீங்களாம் மீதி பேர்லாம் திட்டுறாங்கல்ல, யூடியூப்லலாம் பார்க்கலாம், பாப்பானுக்கு ஒன்று பேசுறது தான் என்ன இவனுங்க திட்டுறாங்களே. இப்போ எனக்குலாம் என்னுடைய நிலையில் இருக்கிறவங்க வந்து அந்த நிலையை உணர்ந்த நிலையில் இருக்கிறோம் இல்லையா? எது உண்மை? இப்போ என்னுடைய பார்வையில் இவங்களாம் அது கோமாளித்தனமாக தான் தெரியும். என்ன இப்படி கோமாளித்தனமாக இருக்கிறானுங்களே இல்லையா? ஒரு நான் சொல்கிறேன், ஏதோ ராக்கெட்டு இன்ஜினியரிங் படித்தவன் ஒருத்தன் இருக்கிறான்.
அவன் உடனே அவனுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் தெரிஞ்சவன் வந்து அவனுக்கு அதுதான் தெரியும். அவன் உடனே அந்த ராக்கெட்டு மெக்கானிக்கை ஒன்றுத்துக்கு லாக் இல்லாதவன், முண்டை நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கற்றுக்க அப்படின்னா அவன் எவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும். அவன் அந்த ராக்கெட்டையும் படிச்சுன்னு எவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு. அதில் படித்தவனுக்கு இது ஒன்றும் இல்லாத முண்டை வந்து இது பெருசாக தெரிஞ்ச மாதிரி சொல்லிச்சுன்னா அவன் எப்படி நகைப்பானோ அதே போல தான் இருக்கும். இப்போ என் போன்றவங்க பிராமணன் மீதி பேரெல்லாம் கோபம் வருது, அவங்க ஒஸ்டி நீரானுங்க, அவங்க பிறக்கும்போதே புனிதமானோன்னா அந்த புனிதன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. இந்த புனிதன்னா என்னன்னே தெரியாது அவனும் சொல்கிறான். புனிதன்னா என்னன்னே தெரியாமல் அவனை திட்டுறான். திட்டுறவனுக்கும் புனிதன்னா என்னன்னு தெரியாது. இந்த இடம் அதுதான். அப்போ நடுவில் நான் என்ன இருக்கிறேன்னா, நிலைகளை எட்டி பிடித்த நிலையில் நானும் சரி என் போன்றவர்களும் சரி இல்லை என்னை விட உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருந்தேன். எட்டி பிடித்தவங்களுக்கு இவங்களுடைய அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா உண்மையில் தனிமையில் இருக்கும்போது சிரிச்சின்னு தான் இருப்பேன். என்ன இந்த மாதிரி கோமலி பல்லி ஆமான்றது அதுவும் கேட்குது இல்லை, ஆமாம் ஆமாம் அப்படின்னு உண்மையிலே சிரிச்சின்னு தான் இருப்போம். செம்ம கோமாளித்தனமாக இருக்கும், செம்ம கூத்தாக இருக்கும். ஆனால் புனிதன்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. தெரியாமலே அச்சு தள்ளுறது. இதே மாதிரி தெரியாத அவனுடைய அந்த பாப்பார குரு வந்து அவன் சாஸ்திரன்ற பேரில் எழுதி வச்சுட்டான். அதை எழுதினோடனே அப்படியே எடுத்து ஏன் நம்மளை வசதியாக சொல்லிட்ட, நீ பிறக்கும்போதே புனிதமானோடனே நீ எதுவுமே திருந்தவே வேணாம். நீ பானு ஊராட்சி வாளியில் போட்டுக்கலாம், 8000 கோடி சுருட்டி வெளிநாட்டுக்கு ஓடிடலாம், பிறர் மனைவி எங்களுக்கு அளவுடுன்னு துறவி நான் அப்படியே ஜகத்குரு அப்படிலாம் சொல்லினுக்கிறவன் ஊராம் பொண்டாட்டி எங்களுக்கு இது எங்களுக்கு அளவுடுன்னு என்ஜாய் பண்ணலாம். ஏன் நீ தான் பிறக்கும்போதே புனிதமான ஆயிட்டியா? நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் உனக்கு ஒன்றும் பண்ணாது. புரியுதா? இந்த வசதிக்காக என்ன பண்ணுறது, அந்த பெரிய உண்மையை அடிச்சு சாவச்சிடுறது. அப்போ புனிதன்னா என்ன, அந்த நிலைகளை நாம் எட்டிப்படி எனக்கு உண்ணாமலை அம்மா சொன்னாங்க 19 வயசில். நான் சாதாரணமாக தான், நான் அவனுக்கு பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டு போல. நான் எங்கள் அப்பா அம்மா மதிக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். அப்போ தான் அரசு உத்தியோகத்தில் சேர்ந்தேன், லஞ்செல்லாம் வாங்குறது கிடையாது. எங்கள் அப்பா சொன்னேன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி நீ வந்து உண்மை பேசி ₹1 சம்பாரிச்சா அதே பொய் சொல்லி 1 கோடி சம்பாரிச்சா இந்த ₹1 இந்த 1 கோடியை விட அதிக வேல்யூன்னு சொல்லி வளர்த்தார் சின்ன வயசுலேயே. அவரும் நேர்மையாக இருப்பார். இங்கே தான் வால்னூரில் விசேஷ மாஸ்டர் இருந்தவர். அரசாங்க அவர் நேர்மையை பாராட்டி அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், டபுள் ப்ரமோஷன் எதுவுமே வேணால் வால்னூர் எனக்கு பிடிச்ச ஒரு ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அப்போ எழுதிட்டாங்க இவருடைய இது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு. அதுமாதிரி ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். மீதி பேரெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க. அதனால் நானும் திருவண்ணாமலை சேர்ந்தேன். அப்போ நேர்மையாக இருக்கிறேன்னு உண்ணாமலை அம்மாகிட்ட போய் சொல்கிறேன், நான் பரிசுத்த வாழ்வாளர்ன்னு நம்புறேன். எனக்கு தெரியாது பரிசுத்த வாழ்வுன்னா என்ன, அது ரொம்ப பெருசு என்ன தெரியும். இதுவே பரிசுத்த வாழ்வுன்ற அதுக்கு உண்ணாமலை அம்மா கலகலாம் சிரிச்சிட்டாங்க. உண்ணாமலை சிரிக்கிறாங்களேன்னு எனக்கு எதுவுமே தோணலை. இன்னும் எனக்கு கோபம் தான் வந்து, இன்னும் சிரிக்கிறீங்க, அப்போ இதை விட இன்னும் எப்படி வாழ்றது? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை பரிசுத்தம் நீ நல்லவன்றது வேற, பரிசுத்தன்றது வேறு. நீ நல்லவன் தான், ஆனால் பரிசுத்தன்னா ஞானம் வந்தால் தான் பரிசுத்தம் சொன்னாங்க. பத்தியா உண்ணாமலை அம்மா, அதுதான் சரியான வழிகாட்டுதல் இல்லையா? ஞானம் வந்தால் தான் பண்ணுறேன். அப்புறம் மறுநாள் போய் ஞானம் ஒன்றுக்கு தான் எல்லார்ட்டையும் கேட்குறேன். மறுநாள் போய் அப்புறம் எனக்கு ஞானம் எப்போ வரும், உனக்கு வரும். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீ ஏற்கனவே ரமணராக இருந்த அதனால் போன பிறலையும் ஞானியாக இருந்தோட்டு இந்த பிறகு உனக்கு எளிதில் வரும். இப்படி சொல்லி வழி நடத்துகிறாங்க இல்லையா? அப்போது புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த பாப்பார புழுவை இந்த அளவுக்கு நான் கண்டிக்கிறேன் உடைக்கிறேன்னா, இந்த பாப்பானுங்க வந்து இதுக்கிட்ட போகவே விட மாட்டானுங்க. ஜனங்களுக்கு இவனுக்கு தான் எடுத்து சொல்லணும். வேட்பித்தல்னே சொல்லுவார் பிரம்மேந்திரர். தானும் வேள்வி செய்யணும், பிறனுக்கும் அந்த வேள்வியை சொல்லி கொடுத்து அவனையும் வேள்வியை செய்ய வைக்கணும். அதுதான் அவனுடைய கடன், ஆச்சாரியன்ற கடனாக. இவங்க அதெல்லாம் செய்யறதில்லை. அதனால் எல்லாமே க்ஷீணதேசி ஆகிப்போச்சு. அது அப்படிலாம் அவர் சொல்லுவார். அதுக்கிட்ட நம்ம போனால் நம்ம இப்போ அவன் சொல்லி கொடுத்தாலும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. அதெல்லாம் போங்கடான்னு சொல்லிட்டு போகிறோம். அது எல்லாமே பிராமணன் எதை கையில் எடுத்தாலும் சரி, நல்ல விஷயத்தை கையில் எடுத்துப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு பிறருக்கு அது மேல் வெறுப்பு வருமாறு அதை கையாளுவான். மற்ற ஜனங்க அது மேலே வெறுப்பு வரும். உண்மையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், பிராமணனை எடுத்து கையாளுறதுக்கு முன்னால் வரைக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும், மக்களால் விரும்பப்பட்ட விஷயமா இருக்கும். அவன் எடுத்து கையாளுகிற விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் மக்களுக்கு அது மேலே வெறுப்பு வந்து மக்கள் அதை கைவிடுவான். அவன் எனக்கு மட்டும் தனக்கு மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனே கைவிட வைப்பான்.
ஜனங்களாம் கை விட்டோன்னா அப்புறம் காலம் சூழல் மாறுதில்ல, பழைய காலத்துக்கு இந்த விஞ்ஞான யுகத்துக்கு நிறைய இருக்குதில்ல, அப்புறம் இவனும் நம்மளும் தான் அது வேஸ்ட்டுன்னு இவனும் சேர்ந்து கை விடும். இவனும் கை விட்டு பேண்ட் ஷர்ட் பண்ணி கிராப் பண்ணின்னு வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டான் பாரு, ஓட்டான் பாரு டர்ற புருன்னு. இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம அப்படி ஆகும் இப்படி ஆகும்ட்டு டாப்புக்கு அவனும் சேர்த்து கை விட்டு போயிடுவான். இது நான் ஏன் கண்டிக்கிறேன் புரியுதா? இப்போ இந்த ஞானன்ற வார்த்தையும், ஞானம்தான் பரிசுத்தமானது, புனிதமானது. ஒரு மனிதன் வந்து உண்மையிலே பரிசுத்த வாழ்வு வாழணுன்னா அவன் ஞானத்தை தேடி ஞானம் அடையணும். இந்த உண்மையை தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அவனுக்கே அது கிடையாது. எனக்கு யார் சொல்லித்தர வேண்டியதாக போச்சு? உண்ணாமலையாமல் சொல்லித்தர வேண்டியதாக போச்சு இல்லையா? ஞானம், ஞானப்பிரகாசன் பேர் மட்டும் வச்சுக்கிறான், நம்ம அது தெரியும். ஆனால் ஞானம்னு ஒன்று தனியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் விவேகானந்தராக போகிறான், அங்கே பகவத்கீதை புஸ்தகம் வாங்குகிறான், அதில் இருக்குது ஞானத்தை கடலும் தீவு. என்னடா இது, 20 வருஷம் வரைக்கும் எனக்கு அதை பற்றிய தகவலே தெரியல. இந்த இடம் தான் நான் உடைக்கிறேன். ஏன் பாப்பாரை கூத்து பாப்பாரை பொய்யை உடைக்கணுன்னா, இப்போ நான் உண்ணாமலே சொன்னதை எடுத்துக்கின்னு அதுபடி குருவை தேடி பிராமண குருக்கிட்டே தேறி வந்துட்டேன். அதே ஞானம் இருக்குது சொல்லிவிட்டு அந்த நிலை எட்டி பிடிச்ச உடனே ஞான அனுபவம் எட்டி பிடிச்சுன்னு திருப்தி ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டேன், போய் அவங்கள வணங்குறேன், அவங்கள சந்தோஷப்படுறேன். தெரியுதா? பின்னாளில் ஞானியாவாயெல்லாம் சொல்லி வந்து அவங்க சொன்னது தான் நடக்குது. அப்போ எது உண்மையான வழிகாட்டுதல் இல்லையா? அதனால தான் பாப்பாரை பொய் பூசுக்கு போக இன்னும் அதிகமாக நான் பாப்பானுங்கன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துனதே கிடையாது. 55 வயசு உபயோகப்படுத்துனதே கிடையாது. அது மாதிரி நான் சொன்னது யாரையுமே இலக்காரமாலாம் சொன்னதே கிடையாது. அவங்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்ல. ஆனால் பாப்பான்றதை வந்து இவங்க இழிவுபடுத்துகிற சொல்ல ஆகுறாங்க. இலக்கியத்தில் எல்லாமே பாப்பான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இலக்கியத்திலையுமே பாப்பானுக்கு மரியாதையை கொடுத்ததே கிடையாது. கணபன் நாயனாருடைய பெரிய புராணம் எடுத்தால் அவர் வராரு, அங்கே கல்லுசாமின்றாரு. அப்போ கூட வர என்ன சொல்கிறான், நான் பார்த்துருக்குறேன், இவர் குடுப்பிசாமின்றார் இவர், நான் பார்த்துருக்குறேன், இது ஒரு பாப்பான் வந்து மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து விட்டு போவான். எப்படி ஒரு பிராமணர் வந்து அவருடைய அர்ச்சனை செய்து விட்டு போகிறான் அப்படிலாம் சொல்கிறது அந்த கண்ணப்ப நாயனாருடைய தோழன் அந்த காட்டுவாசின்னு சொன்னால், ஒரு பாப்பான் வந்து சில மந்திரங்களை முணுமுணுத்திட்டு தினமும் இதில் பூ போட்டுட்டு பூஜை செய்து அதை செஞ்சுட்டு போவான், நான் பார்த்துருக்குறேன். அவன் பாப்பான் தான் அதிலே இருக்குது. எந்த காலத்துலையும் இவனுக்கிட்ட மரியாதை கிடையாது. ஏன்னா இவனுக்கு அந்த மரியாதை இருந்தால் தான். திருநெல்வேலி பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா வாங்க போங்க இப்படியே தான் பேசுவாங்க. அவங்க பேசுறதை பார்த்தோன்னா தானாகவே எல்லாருமே மரியாதையாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட இல்லையா? சின்ன பசங்க கூட வாங்க போங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அது எல்லாம் அந்த மரியாதையை நீ கொடுக்கும்போது தானாகவே அந்த மரியாதையெல்லாம் வந்துடுது. ஆனால் பாப்பான் பேசுகிறதே அவங்க வீட்டில் பேசுறது, நாட்டில் பேசுறது எல்லாமே அவன் கிடக்குறான், நாயை பேய இப்படியே தான் பேசும். அதனால் தானாகவே சமுதாயத்தில் அது மரியாதை இல்லை. இன்றைக்கி இல்லை, பெரிய புராண காலத்திலே இல்லை. சேக்கிழாரே எழுதுறாங்க. திருமூலர் எழுதும்போது பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு அழியும், வேந்தர்குள்ள அழியும், கொரோனா வரும், இன்னும் பஞ்சம் வரும் எல்லாம் சொல்லிட்டு தான் போயிட்டார். அவரும் அந்த பாப்பான் அப்படி தான் சொல்கிறார் தவிர வேறு மாதிரியெல்லாம் அவரும் சொல்லலை. பார்ப்பான் பிறப்புழுக்கும் குன்ற கெடுமுன்றார் திருவள்ளுவரும். பாப்பான் தான் சொல்கிறார் அங்கேயா. இப்போ யாருன்னா தொலைக்காட்சியில் பார்ப்பான்னா ஏன் பாப்பான்னு சொல்கிறீங்க, பிராமணர்னு சொல்லுங்கள். அந்த காலத்துலேருந்தே பாப்பான்றது வார்த்தையை அப்படி கொண்டு வேணுன்ட்டு ஒரு பெரிய சப்ஜெக்டுக்கிட்ட போகாத அந்த சின்ன சின்ன சப்ஜெக்டை பிடிச்சிக்கின்னு அதையை பெருசாக்கி அதை ஒரு இஷ்யூவாக்கி அதை இது பண்ணி போய் அவரை பார்ப்போன்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது, சொன்னால் சட்டப்படி தண்டனை கிடைக்கணும்னு கூட எடுத்துன்னு வந்துடும். உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவங்களை அரிஜானங்களை ஜாதி பேர் சொல்லினா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ளே போடலான்னு ஒரு சட்டம் இருந்தது முன்ன, இப்போ இருக்குதா என்னன்னு தெரில. அந்த மாதிரி கொண்டு வரது பார்க்குறானுங்க இப்போ. அதனால் மெதுவாக பாப்பான்னு ஏன் சொல்கிற பிராமணன் சொல்லு, பாப்பான்னு ஏன் சொல்ல பிராமணன். அப்போ இலக்கியத்தில் இருக்கிற பாப்பான்லாம் என்ன செய்யலாம்? அதெல்லாம் புரியுதா? அவங்கள கெட்ட வார்த்தையை சொன்னாங்களா? நீ மரியாதையாக பேசி யாரை பேசினாலும், தனியில் பேசினாலும், வீட்டுக்குள்ளே பேசினாலும் பிறகு மரியாதை கொடுத்து பேசியிருந்தீங்கன்னா தானாகவே உனக்கு மரியாதை கிடைக்கும். நீ பேசுறதே அவன் கிடக்குறான் இவன் கிடக்குறான், நாயை போய் இப்படி பேசுறது மரியாதை கெட்ட இனம். அது தானாகவே இலக்கியத்திலே மரியாதை கெட்டத்தனமாக வருது. எனக்கு ஆச்சரியமாக அந்த கண்ணப்ப நாயனாருடைய அந்த தோழன் வந்து ஒரு பார்ப்பனன் இங்கு வருவான், அவன் சில பூவெல்லாம் போட்டுட்டு மந்திரம் முடித்து விட்டு போவான், நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்றான்.
பாப்பான் வருவான்னு தான் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்றா பெரிய புராணம் படித்து பாருங்க, புரியுதா? அதனால் திரும்ப எங்கெங்கே போய் இங்கே வரும். அதனால் ஆனால் அப்போ கூட நான் உபயோகப்படுத்தினதில்லை. அப்புறம் போக போக எதுங்க இவங்களுடைய நடவடிக்கை, இவங்க பேசுகிறது அப்படி எடுத்தெறிஞ்சு நாயேன்றது, டேய் மடையான்றது, என்ன வார்த்தை யாரை நோக்கி போடுறோம், அப்போ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன, பலன் என்ன, இதை பற்றி அந்த அறிவுமே இல்லை அவனுக்கு. அப்புறம்தான் ஓஹோ மூட பிராமணனுங்க இவனுங்க. அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் பாப்பான்னு சொன்னாதான், அவன் இவன் திட்டினாதான் கொஞ்சமாவது நம்மளோட தூரம், அவனுக்கு ஒன்றும் அறிவுலாம் வராது, கொஞ்சம் தூரம் இருப்பான், வேற ஒன்று. அதனால தான் அது வருது. அப்போ கடவுள் விட்டு வேண்டி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கெட்டுற போகிறேன் இவங்களால். என்னுடைய இயல்பு யாரையுமே அந்த மாதிரி சின்ன வயசுலேயே என்ன கேட்டு பாருங்க நண்பர்கள், யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசுறது. இப்போ கமல் சாமி கூட சொல்கிறாருல, அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார் இவர். பாப்பான் வந்தான் போனான், அவன் கடகிறான், இவன் மாதிரிலாம் பேசவே மாட்டான்னு காலேஜ் கல்லூரி படிக்கும்போது அவர் தோழர் தான் கேட்டுப்பா. அந்த மாதிரி என் இயல்பு அது கிடையாது. ஆனால் இவனுக்கிட்ட வம்பச்சு கொஞ்சோண்டு நம்மளும் கெட்டு போகிறோம், புரியுதா? அதன் இடையில் ஒரு விளக்கமாக அதை சொல்கிறேன். இப்போ நான் ஏன் இதை இவன்களே சொல்ல மாட்டேன், அந்த ஆசிரமத்தை கொளுத்துனால கூட இவருன்னு தான் பேசுவேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொலை பண்ணதுக்கு வந்தாலும் அந்த பையன், அவனை கூட அந்த பையன் வந்தார் போனாருன்னு தான் பேசுவேன். அந்த மாதிரி பழகிட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாப்பானுங்கிட்ட வம்பச்சு இன்றைக்கி பாப்பான் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பாப்பான்னு சொல்கிறேன் நானே. ஆனால் வேறு வழி கிடையாது. அந்தளவுக்கு அவனுக்கு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிவிடுவானு, அந்த மன நெருக்கடியாக. அதுக்கப்புறம் ஏசுக்கிட்ட போய் ஏசு இன்னும் மோசமாத்திட்டுறாரு இவனுங்களை இல்லையா? நல்லவளுக்கு பிறக்காதவர்களேன்றாரு, நடத்த கட்டுகளுக்கு பிறந்தவனுங்களேன்றாரு, வேசி மகன்களேன்றாரு. நம்ப முடியுது அவங்களால? திட்டிட்டு போயிட்டாரு ஏசி. எப்போ ஏசிக்கு பிறந்தவர்கள் இவர்கள் சொல்லிட்டு திட்டிட்டு போகிற ஏசு நிலையிலே தாங்க முடியாது. உனக்கு கொடுக்குற ப்ரெஷர் நீங்கள் நினைக்கிறேங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கூலாக கொடுப்பானு. அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே கூலாக கம்முன்னு அப்படியே இருப்பானுங்க, புரியுதா? நீ ஏசுவே திட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிற நம்ம எந்த மூளைக்கு இருந்தாலும் நான் என்னை கொஞ்சம் செக் பாயிண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். திரும்ப இங்கே வர ஏன் இவர்கள் பண்ணுறதை கண்டிக்க வேண்டியது இருக்குன்னா, உண்ணாமலை அம்மன் சொன்னாங்கல்ல 19 வயசில், எனக்கு 19 வயசு வரைக்கும் அது ஏன் நீ பாரத நாடு, இது ஆன்மீக நாடு, ஆடு காடுன்னு குதிக்கிறான்ல தவிர மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக பாப்பா உள்ள சொருவி வச்ச ஜாதி, கடவுள் 4 ஜாதியை பச்சான் கிருஷ்ணர் வாயில் பொய்ய சொருவி அதை தூக்கி போய் சேர்த்து அதில் பாப்பாங்க மூலமாக சடங்கு பண்ணிக்கிறது, இதுதான் ஆன்மீகன்ற மாதிரி எடுத்து சேர்த்துட்டாங்க. இன்றைக்கி அந்த ஜனலுக்கே ஆன்மீகன்னா இந்த தோஷம் போனோம்னா இந்த நாகேஸ்வரர் கோயிலுக்கு போகணும், இந்த தோஷம் போனோம்னா போயிட்டு கோலஸ்டியில் போய் 8000 செலவு பண்ணி ஒரு யோகம் நடத்திக்கணும், இப்படியே தான் பேசுங்க ஜனங்க. இதுதான் ஆன்மீகம், அவ்வளோதான். இந்த இடம் தான் நான் கண்டிக்கிறேன், தெரியுதா? உண்ணாமலை அம்மன் சொன்ன அந்த பரிசுத்தன்றது நல்லவன் வேறு பரிசுத்தன் வேறுன்னு உண்ணாமலை அம்மன் சொன்னது தான் இன்றைக்கி எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் இன்னும் காணவே காணும். நீங்கள் கூட எழுதி வச்சுங்க, உண்ணாமலை அம்மன் தாசாமி சொல்லி கொடுத்தது எழுதி வச்சுங்க. எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா நல்லவனாக இருப்பது என்பது வேறு பரிசுத்தம் என்பது வேறுன்னு உண்ணாமலை அம்மன் சொல்லி எனக்கு தெரியுது. நான் நல்லவனாக நடந்துக்கிறதே பரிசுத்த வாழ்வாளறேன் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் தான் அவங்க இல்லை நீ நல்லவன், ஆனால் பரிசுத்தம்னா ஞானம் வந்தால் தான் பரிசுத்த வாழ்வு. இவ்வளோ இருக்குது உள்ள. இப்போ ஞானம் வந்த நிலைன்னு இருக்குது, வராத நிலைன்னு இருக்குது. அப்போ அதுக்காக வழிநடத்தி அதுக்காக பாடுபட்டு ஞானத்தை தேடி அதை அடைவாயாக கிருஷ்ணன் சொன்னது இருக்குது. ஞானத்தை காட்டிலும் தூய்மை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு இருக்குது. இதுங்கெல்லாம் ஜனங்கிட்ட போய் சேர்ந்துருக்கணும். கும்பலாக கூடி ஒரு 100 கோடி பேரில் நீ குலுக்கி போட்டால் கூட 100ல் ஒரு ஆள் சேருனா கூட 1 கோடி பேர் சேரியிருப்பான் இன்னும். ஆனால் போய் எடுத்து போய் சேர்க்கறே இவனுக்கு விடுறது கிடையாது. எடுத்து போய் இவனும் சேர்க்கறது கிடையாது. யாருன்னா எடுத்து போய் சேர்த்தா அவ்வளோ நாயை பெய்யா அதுவா இதுவா, ஏன்னா பாப்போம் ஒஸ்தி பாப்பாத்தி ஒஸ்தி பாப்போம் ஒஸ்தி பாப்பாத்தி ஒஸ்தின்னு மட்டுமே தான் மண்டையில் இருக்கணும். அது எதிர்பார்க்குறாங்க. நீ ஒஸ்தியாக இருந்தால் நீ சொல்லாமல் இப்போ காந்தி வந்து நான் ஒஸ்தியாகன்னு சொல்லி காந்தியை மதிக்கிறோம் இல்லையே? அவர் உண்மையிலே உயர்ந்தவர், எல்லாரும் அவரை வந்து மதிக்கிறோம். பாப்பானுக்கு அவரையும் சுட்டு தந்தான் ஒரு இன்னொரு பாப்பான். அவன் மரமண்டிக்கு எட்டில் அவர் எவ்வளோ உயர்ந்தவர்னு சொல்லிட்டு அவர் சுட்டு தள்ளணும்னா சுற்றில இருக்கிறவங்களாம் அடிச்சு சாவடிச்சிடுவாங்க. அப்போ இஸ்மாயில் பச்சை குத்தின்னு வந்தான், இவன் முஸ்லீம் கொண்டுட்டான்னு முஸ்லீம் கலவரமாக மாறணும், தான் சாவலியும் கலகம் பண்ணிட்டணும்னு நான் நினைப்பில் இருந்தான். ஆனால் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தால் அவர் சுற்றவன்
ஆனால் காந்தின்னு சொல்லி கட்டுப்பட்டு அந்த நான் வயலன்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க பாரு, சுற்றில இருந்தவன். அதுதான் காந்தியின் வெற்றி. அவ்வளோ பெரிய காந்தி இல்லையா? சுட்ட கோஷ அங்கேயே பிடிச்ச ஆளு ஒரு சாத்தியம் தான், அப்பயே செத்து போயிருப்பான். அவன் அந்த கணக்கு தான் போட்டான். மட்டமான பார்ப்பான், மற்றவங்களே மட்டமாக தான் பார்ப்பான். யாரை பார்ப்பான்? காந்தியை போன்ற உயர்ந்தவர்களே மட்டமாக தான் பார்ப்பான். ஆனால் அவன் வேறு மாதிரி கணக்கு போட்டான். எப்படி ஆச்சு சாவிச்சிடுவாங்க. இஸ்மாயில் பேருக்கு தெரியாது பார்த்துட்டோம், டக்குனா முஸ்லீம் கொண்டுட்டான், முஸ்லீம் கலாக மாறணும். எவ்வளோ நல்லவன் பற்றியா? ஆனால் காந்தி தான் ஜெயித்தார். தன் சாவிலும் ஜெயித்தவர் காந்தி. பல்யாமானது இல்லையா? ஏன் அவர் சுட்டு கொள்ளலாம், ஆனாலும் சுற்றில இருக்கிறவங்க அந்த நான் வயலன்ஸில் வன்முறை கூடான்றதெல்லாம் அவன் சுட்டவனே கூட வன்முறை காட்டாமல் அமைதி காத்தாங்க பாரு. அந்த இடம் தான் அவங்க காந்தியை ஜெயிக்க வச்சாங்க. அவங்க தான் காந்தியை ஜெயிக்க வச்சாங்க. சரியாக புரிந்து கொண்டு காந்தியை எந்த மூளைக்கு ஒன்று பார்ப்பானுங்க. பிராமணன்ற பேரை பிடுங்கி வச்சுக்கின்னு அதனுடைய உயர்வை சொல்லிச்சில்ல சாஸ்திரம்லாம், அதெல்லாம் தான் மேலே சாத்திக்கின்னு பொய்யா அதெல்லாம் இவங்க தான் அப்படின்னு ஏமாத்தின்னு வர்றது. அந்த ஒன்றுத்துலேருந்து விடுவிக்க சொல்லி பார்ப்போம். நம்ம ஆளுங்க சீர்திருத்தவாதிங்க, அரசியல்வாதிங்க, ஆய்வுன்றவங்க யாரோ ஒன்றா இருக்கட்டும், ஆன்மீகவாதிங்கள பிராமணன்ற வார்த்தையே நீ உபயோகப்படுத்தக்கூடாது. அது தகுதியின் அடிப்படை சொல். அதை நீ பிறப்பின் அடிப்படையில் உபயோகப்படுத்த தப்புடா. நீ அதை ஒன்று பிடிங்கிட்டா போதும், இவங்களுடைய எல்லா இதுவும் அதிலேருந்து பிடிங்கிடலாம். ஆனால் அவங்கள அப்படியே அந்த காலத்தில் வரும்போது யாரும் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே இவங்களே அவனுக்கு தான் பிராமணன் அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒருத்தன் பிராமணன் சொல்லி இன்றைக்கி பிராமணன்றது உயர்ந்த பொருள், உண்மையான பொருள், உயர்ந்த பொருள். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மம்னா கடவுள், இறைவனை அறிந்தவன் பிராமணன், பிரம்மஞானி. இதோடு தான். ஆனால் இன்றைக்கி பிராமணன்றது கேவலமான சொல்ல மாற்றிட்டானுங்களா? அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன். பிராமணன் எதை கையில் எடுத்தாலும் பிறருக்கு அதன் மீது வெறுப்பு வரும்படி அதை கையாண்டு விடுவான். இன்றைக்கி அந்த பிராமணன்ற சொல்ல வெறுக்கத்தக்க சொல்ல மாறிடுச்சா? இதுதான் சொல்லுவேன். அப்போது திரும்ப நான் இன்னும் வகுப்பினுடைய நோக்கத்தை என்ன சொல்லி முடிக்கலை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் கதையில் இருக்குது, பைபிளில் இருக்குது, படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கடலும் காத்தும் அவர் வார்த்தை கட்டுப்பட்டு நின்னது, அது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிந்தித்து நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய புனிதரே நீ துரோகி, நீ பொய்யன்னு சொல்லி கல்லால் அடிச்சு சிலுவையில் அடிச்சு சாடிச்சானுக்கு பத்தியா? அப்போ நீ சொன்ன டால்புட் புஸ்தகம், கடவுளின் புஸ்தகம் தான் இதுவும், என்னன்னா உடான்னு ஷூட்டிங்னு வந்தானுங்க பாரு அந்த சைலண்ட் பீரியடில். அப்போது அது எந்த இடத்துல காமிச்சிருக்கணும்? அது நீ உண்மையிலே பக்குவமானவனாக இருந்தால், உண்மையிலே கடவுள் புஸ்தகத்தை நீ பின்பற்றி, உண்மையிலே நீ ஆர்த்தடாக்ஸ்லாம் சொல்லி நீ உயர்ந்தவன் சொல்லினே வந்த ஒரு புனிதரை நீ அடையாளம் காண முடியாத அளவு கூட நீ கேவலமாக இருந்திருக்கிற. அந்த காலத்திலேயே ஒரு புனிதரை அடையாளம் நீ வணங்க வேணாம், ஒன்றும் பண்ணோன்னா அவரை பாவின்னு வேற சொல்கிற. அடுத்த ஸ்டெப்பு போகிற, அவர் துரோகின்னு சொல்கிற. சொல்லதோடு நீக்காமல் கலால் அடிச்சு சிலுவையில் அடிச்சு சாவடிச்சிட. புரியுதா உங்களுக்கு? இந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் தான் புரிய வைக்கிறேன். அது இன்னும் புரிஞ்சிக்கல ஜனங்க. அப்படியே லைட்டாக கமெண்ட் அடிச்சு போகிறான் பாரு பாப்பா, ஒரே கற்றுட்டு இப்படி லைட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆழம் இன்னும் உங்களுக்கு தெரியல. இவ்வளவு ஆழமாக கெடுதியாமன். அதனால தான் அது பெரிய சித்தரான திருமலர் உண்மையை தெரிந்து கொண்ட அந்த காலத்திலேயே அவனை கருவறையில் விடாதன்னு சொன்னார். பேர் கொண்ட பாப்பான் கருவறையில் விடாத விடுறதுக்கு காரணம் வேந்தர் குலம் தான். அதனால் வேந்தர் குலம் அழியன்னாரு. அப்புறம் வேந்தர் குலம் அழிஞ்சு முடிஞ்சோடனே அடுத்தது பொல்லா வியாதி வரும்னார். வந்து போச்சு கொரோனா. நாட்டிற்கு பஞ்சம் வரும்னார். இன்னும் வரல, வந்துடும். ஏன் இப்போ எப்படி அவங்கள வெளியேற்றுறது? யாரும் நீங்கள் நினைக்கிற இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறதே பிராமின் தான் பின்னால் இருந்து. தான் சொன்னேன், புலி வருதுன்ற மாதிரி எல்லாரும் நினைக்க வச்சு நீ ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் டடன்னு புலி வேஷம் கேட்டு அட்டு போயிட்டா மாதிரி தான். முடியாது. அதெல்லாம் சும்மா தெரியுதா, நினச்சி வேண்டியதுதான். இவங்க அது இது வரைக்கும் செஞ்சால் இதாக செஞ்சாங்களே அப்படி தான் கொண்டு வருவாங்க. சைக்காலஜி தான். அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஆழமாக அந்த பிராமண கெடுதி ஊறி இருப்பதை மக்கள் புரிந்து கொண்டாது தான். ஏன் திருமூலர் 4 பேரில் அவங்களை கருவறையில் விடாதுன்னு சொல்லி இவ்வளவு நடந்தது மக்கள் புரிஞ்சிங்கன்னா தான் மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்தால் அப்புறம் தான் அரசியல்வாதி அதுக்காக ஆடுவோம். புரியுதா? இல்லைன்னா வேறு வழி கிடையாது. அவங்க ஓட்டு இவனுக்கு ஓணும், அவ்வளோதான். அவங்க ஒரு பொம்மை தான். எனக்கு
அவருடைய சிவபிரசாமி சொல்கிறார், அரசியல் தலைவர் ஒரு பொம்மை தான், எங்கோ உள்ள ஒரு நல்லவனு என்ன அவங்க உள்ளே பூந்து அந்த 1-2 நல்லது கூட அப்படி தான் நடக்குதே தவிர அவங்களாம் ஒன்றுமே கிடையாதுன்னெலாம் சொல்லுவார். அவர் நிறைய உதாரணம்லாம் சொல்லியிருந்தார். அதனால் அது ஏதோ போட்டோம். ஆனால் இது தான் இன்றைய பைபிள் நான் சொல்ல வந்தேன். எவ்வளோ பெரிய புனிதர், கடலை சீற்றத்தை நிற்கிது, காற்ற நில்லுன்னு நிற்கிது. ஆனால் அந்த புனிதரை புனிதர் என்று அடையாளம் காண முடியாத உன்னுடைய சாஸ்திரமோ வளப்போ ஆர்த்தடாக்ஸோ மடியோ ஆச்சாரமோ ஒரு மண்ணும் இல்லையாங்க. திரும்ப அங்கே கொலை பண்ணிட்டு இங்கே ஓடி வந்தோம்னா அதே பேட்டர்னில் வாழ்ந்து அக்பர் சமயத்தை கொடுமைப்படுத்துறியா? இங்கே மறைச்சிட்டா மட்டும் போதுமா? நாங்கள் அவன் இல்லை, நான் இவன் இல்லை, நாங்கள் வேறு அவங்க வேறு எல்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தா காஞ்சி பேரே வளரிக்கிறார், நாங்கள் தான் அவங்க, நாங்கள் அப்படி வந்தோம், இவங்க இப்படி வந்தாங்க, வெள்ளைக்காரனுக்கு ஜாலரா போகிறதுக்காக. அவர்களெல்லாம் வெள்ளைக்காரர்களும் நம்முடைய உறவினர்கள் தான், நாங்கள் கொஞ்சம் முன்னாலே வந்துட்டோம், அவங்க இப்போ தான் வந்துடுறோம். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆச்சு அவர் நினச்சி பார்க்கலாம், அவன் திருத்தி விட்ருவாங்க, விடுதலை காட்சிடெல்லாம் அது அப்படியே வெள்ளைக்காரன் அப்படியே ஜாலரா போட்டு ஆட்சியில் பவரில் இருக்கிறவங்களும் ஜாலரா போட்டுக்கணும், போட்டால் தான் அவங்க காரியத்தை சாதிக்க முடியும். இவ்வளோதான் ரொம்ப சீப்பான ஒரு கும்பல் அது. அது அடிக்கிற ட்ராமாவில் சாதாரண ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் என்ன ஆனான்னா இவர் காஞ்சிபுரம் நீச பாஷை என்ன வெள்ளைக்காரன்னு அவன் நேராக போய் இன்றைக்கி களையை எடுத்தால் அவங்களுக்கு காசு கிடச்சா அதெல்லாம் 6 பேர் கஞ்சி குடிச்சிட்டு போகிறான்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாம் எப்படி ஆனால் என்ன நீ எவ்வளோ சொன்னாலும் கதையாக மாதிரி தான் கேட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அது. ஆனால் எங்கே பிரச்சனைன்னா புனிதர்கள் வரும்போது அவங்கள ஏன் நீ பாவின்ற எது உன்னை அவங்கள புனிதர்கள் அடையாளம் காண முடியாமல் அவங்கள பொய்ய பாவி துரோகின்னு பழிய போட வைக்கிறது எது? அதுதான் இந்த இடத்துல மேட்டர். ஏன்னா அது பெரிய அழிவை ஏற்படுத்துகிறது இல்லையா? இயேசுவை கொண்டும்போது அவரே மன்னிச்சிட்டேன்னாரு, அப்பட ஆரம் உடல் இல்லை. அப்புறம் 1000 வருஷம் கூட இருக்கிறாங்க ஜம்முன்னு, பாதி இப்படியும் பாதி அப்படியுமா. ஹிட்லர் ஒழின்னு வச்சப்போல கொளுத்திட்டோம், அப்படி பண்ணிட்டோம், அஜி போட சித்திரவதையும் அப்படியும் இப்படியும். ஹிட்லர் ஏன்டா ஏன் அது கடலை விரித்து வழிவிட்ட கடவுள் ஏன் நாஜிப்பட்டினத்தை காப்பாற்றல? அதே கடவுள் தானே இருக்குது இன்னமும் இல்லையா? அந்த இடம் தான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அப்போ இயேசு சொன்னது தான் நடக்குது. அதுவும் இயேசுவரன் சொன்னார், ஒரு உண்மையாளனை பொய்யன்னு சொன்னால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். முடிச்சு அங்கேயே முடிச்சா அந்த பாவத்தை இன்னைக்கு பாப்பான் வரைக்கும் செய்கிறான். ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அப்படி பாப்பானும் சரி பாப்பாவும் சொல்லு லொடலுடன் எடுத்து பழிய போகிறது. அப்படி யாருன்னா ஒரு உண்மையாளர் உண்மையை சொன்னால் அவங்க ஜாதி இல்லைன்றத சொல்லிடுறாங்களாம். சொல்லிட்டு நான் எப்பயும் அப்படியா? ஏன்னா அவங்க அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்க பிறப்புலேயே அவங்க அப்படியே வசதியாம். அப்போ அது என்ன தான் செய்கிறது? இவங்களை திருத்தவும் முடியாது. சரியாக சமுதாயத்தில் அங்கங்கே வளைச்சி போட்டு முக்கியமான இடத்த ஊடகத்திலேருந்து அரசியல்லேருந்து அதிகாரங்கள்லேருந்து கோர்ட்டிலும் இருக்கேன் அந்த முக்கியமான இடத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறான். அப்போ நீங்கள் நீ என்ன தான் உண்மையாளன் எவ்வளோ பரப்புனாலும் அவனெல்லாம் அங்கங்கேருந்து அழுத்துறது, முடிஞ்சால் அவனை ஒரு பழியை போட்டு காலி பண்ணுறது, இல்லை பழியை வெளியுலகத்துக்கே தெரியாமல் சைலண்ட்டாக காலி பண்ண பார்த்தாரு ஜெயந்திரர். முடிஞ்சால் அப்படி காலி பண்ணிடுறது. அப்படி முடியலன்னா வேறு எதனா பழியை போட்டு தீக்கிறது. இவ்வளவும் இருந்தும் அந்த அறம் என்பது சரியாக தண்டனையும் கொடுத்து அந்த காப்பாற்றிக்க முடியல. அதே கும்பல் இயேசுவே துரோகி அந்த ஜட்ஜுக்கிட்ட சொல்லுது. அந்த ஜட்ஜு அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு இவனை பார்த்தா குற்றமற்றவனு தெரியுது, ஏதாவது அவசரமாக ஏன்னா தீர்ப்பு கொடுத்துருப்போம் அந்த மாதிரி சொல்லி அனுப்புது. அப்புறம் அப்போ கூட அந்த ஜட்ஜு விடுதலை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் என்ன விருப்பமோ நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள், அவரு பேர் எவ்வளோ தெலுக்கானவர் சொல்லிட்டு போய்ட்டோன்னா இவங்கெல்லாம் அடிச்சு சிலுவையில் அடிச்சு சாவிச்சு. இந்த இடம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு எவ்வளோ சாமர்த்தியம்னா நாங்கள் அவங்க இல்லைன்ற மாதிரி அது வேறு மாதிரி அவங்க இனத்துக்கே கூட அதை மறைச்சி வளர்த்த உடனே இவங்களே கிறிஸ்டியன் இது பொண்ணு யூதர் இன்றைக்கி டிஎன்ஏ டெஸ்ட்டில் எல்லாம் நிரூபணமாகி எல்லாம் பண்ணோன்னு பிகுன்னு முடிகிறாங்க. ஹிட்லர் ஆதரிச்சானுங்க இவனுங்க, புரியுதா? ஜெர்மன் மொழியை அரசாங்கம் கற்றுக் கொடுத்தது. ஏன் யூதர்களை இது பண்ணால் அதே போல் முஸ்லீம்களை குடும்பப்படுத்தணுன்ற மாதிரிலாம் வச்சு என்னென்னமோ கொண்டு போனாங்க. அதான் மூட பிராமணன். டபுக்கன் ஹிட்லர் கொண்டது இவன்களை தான் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ பாரு அரசாங்கம் இப்போ ஜெர்மன் மொழியை கற்றுக் கொடுக்குறதில்ல, அதுக்கு பதிலாக வேறு இடத்துல இப்போ மூடனுக்கு தான் இப்போ போய் இஸ்ரேல் கூட கை குலுக்குது அரசாங்கம். இந்த மூட என்ன நினச்சினானுங்க, அவன் யூதர் நம்மளும் யூதர்னு சொல்லிட்டு அவன் இஸ்ரேலில் கொஞ்சம் பேர் மிஞ்சி யூதரும் தெளிவாக இருக்கிறான். வெளியிலேருந்து உள்ளே நுழைஞ்சு
யூதர்னு சொல்லிக்கொண்ட இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தான் இயேசுவை கொண்டாங்க. ஆதி யூதர்களை நாங்கள் கொள்ளலை, ஏன்னா எங்கள் இனத்தை வரவர் தெளிவாக சொல்கிறான். இப்போ இந்த முடியல அது என்னன்னு தெரியல. இங்கே நம்மளுக்கு மட்டும் ஜீசஸ் பிராமின் ஒருத்தன் போடுறோம், ஜீசஸ் பிராமினா, ஜீசஸ் பிராமணா நினச்சிக்க வேண்டியதான். அப்போ அது படிக்கிற மீதி பேருக்கெல்லாம் தெரியாதுல்ல, பெரும்பாலும் அவனா ஓஹோ பிராமணன் இயேசு வந்து பிராமின் தான் நினச்சிப்பான்ல. அவன் புழுவுலேயே 1000 வருஷம்லாம் ஓட்டுவானுங்க சார். அவனுங்க எப்படி புழுறானுங்கன்னே உன்னால் சொல்லவே முடியாது. ஒரு ஆடிட்டர் தான் சொன்னார், நம்ம ஒரு நாள் உட்காந்து ஒரு நாளெல்லாம் ரூம் போட்டு உட்காந்தா யோசித்து வர ஒரு ஐடியா அவனுக்கு மூச்சு விட்ற மாதிரி சர்வசாதாரணமாக வருது சாமி. மூச்சு விட்ற இந்த போய் பித்தலாட்டாங்களா மூச்சு விட்ற மாதிரி சர்வசாதாரணமாக வருது சாமின்னு சொல்லிட்டு போனார் அவர். அதுதான் உண்மை. அவங்க ரத்தத்தில் பொய் வருது. அதுதான் இயேசுபிரான் அங்கே கண்டித்தார், அண்ணாமலையார் எங்கே கண்டித்தார், பாப்பனன் தாழம்பு பொய் சாட்சி வைத்து உன்னை ஏமாற்றி போய் சொல்வான், எச்சரிக்கையாரு. அதுவும் டப்புக்குன்னு பிரம்மா போய் சொன்னால் அவர் மேலே பழிய போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இப்போ அங்கே அதுலேயே பூஜை பண்ணுறானுங்க. அப்புறம் அங்கேயே சாமர்த்தியானா இவங்கள மாதிரி சாமர்த்தி கில்லாடிக்க தான் அவனுங்க. ஆனால் அறம் என்பது கடைசியில் தண்டிக்கும். அது தண்டிக்கும் போது என்ன பண்ணுது, இவங்களை வரைக்கும் தண்டிக்காமல் இவங்க பேச்சு கெட்டு போனாங்களே அந்த ஆதி சமயத்தர், அவங்களையும் சேர்த்து தான் அது தண்டிக்குது. அப்படி தண்டிக்கப்பட்டது தான் யூதர்கள், இங்கே சமணர்கள், பௌத்தர்கள். இந்தியாவில் அழிஞ்சு போச்சு இல்லை, 98% சமண மன்னர்கள் பௌத்த மன்னர்கள் தான். இன்றைக்கி எங்கே போயிடாங்க போச்சா? திருமூலருடைய பாட்டு வெறும் இந்து சமயத்தை மட்டும்தான் பழிக்கணும்னு கிடையாது. சமண பிராமணன் நம்பட சமணம் வேந்தர் குலமாக அழிஞ்சுது, பௌத்த பிராமணன் நம்பட பௌத்த வேந்தர் குலமாக அழிஞ்சுது. தூரம் இருந்த கிறிஸ்டியன் வேந்தர் குலம் ராஜாங்க இங்கிலாந்துலேயும் அந்த சவுதி குவைத்து மன்னர்கள் முஸ்லீம் நாட்டிலேருந்து தான் தப்பிச்சு நிறியான அங்கே இவனுங்க போய் இவனுடைய பாச்சா இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது அவ்வளோ கூடிய சீக்கிரம் எதிர்ப்பாகலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாவது எதிர்ப்பாகலாம். அங்கே பாப்பான் பேச்சு கேட்டு அங்கே இருக்கிற வேந்தர்களும் அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் சொல்லி சும்மா ஒரு பொட்டல் காட்டில் இருந்து சொல்லி எச்சரிக்கை பண்ணி காப்பாற்ற முடியுமான்னு அவங்கள முடியவே முடியாது. அவங்க இந்துன்ற பேர் மட்டும், ஜென்ரல் பேர் மட்டும் யூஸ் பண்ணுவான், பண்ணி அங்கேயும் எல்லா குட்டி கலாப்பணையும் பண்ணுவான். ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுங்கள, அவனுடைய இயல்பு அது. இப்போ என்ன செய்யலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். பைபிளை, இயேசுபிரானை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன்னா உண்மையிலேயே என்ன நடந்தது, உண்மையிலேயே இயேசுபிரான் இவ்வளோ புனிதமாக இருந்தாலும் அவரையே பாவின்னு சொல்லி கொலை பண்ணுற அளவுக்கு ஏன் அந்த பாவமாக அந்த இனத்தை பாவ இனமாக மாற்றினது யார், அதெல்லாம் அப்படியே பிராஞ்சினே வந்தீங்கன்னா பிராமணர்கள் தான். அங்கே ஒழிச்சு அதே மாதிரி அங்கே அந்த சமண பௌத்தம் இங்கே வந்து நுழைஞ்சி இங்கே அந்த மிஸ்கைட் பண்ணி ஒரு குருன்ற ஸ்தானத்தில் உட்காந்துக்கின்னு சாசத்தில் பொய்யை சொல்லிவிட்டாங்க. தமிழ்பாத்தில் சொல்லிவிட்டானுங்கள்ல, பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் போவோம் சார் சொல்லிட்டா பற்றியா. பௌத்த மன்னர்கள்லாம் அதை காட்டி ஏமாத்துறது. அப்போ ஏன்னா ஒரு பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணிட்டான்னா அவனை அந்த மன்னன் தண்டிக்க முடியாது. தம்மப்பாத்திலே இருக்குது, ஒரு பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் அவனுக்கு போவோம் சார் இல்லையா. அந்த வேந்தர்குள்ள அழிஞ்சித்துப்பார் அவனில் ஏமாற்றி. இங்கே அதே மாதிரி இப்போ தான் ராஜராஜ சோழனுடைய அண்ணனே அது ஆதித்த கரியால் கொலை பண்ணான், 4 பிராமணன் தான் கொலை பண்ணான். உடனே அதை கல்கி அதை மூடி மறைச்சி கதை எழுதுறதும், அப்புறம் இப்போ இருக்கிற பணக்கார பிராமணன் டைரக்டர் இவங்களாம் சேர்ந்து அதை மூடி மறைச்சி சினிமா எடுக்கிறதுமா எப்படி பண்ணுறான்னு பற்றியா. அப்படி அவங்களுக்கு இயல்பு, அது அவங்களுக்கு இயல்பு. மீதி பேர் கத்திக்கினே தான் இருக்க வேண்டியது தான். நீ கத்திக்கினேரா, நாங்கள் செய்யறது செஞ்சுக்கினே இருப்போம். அப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த காலத்திலே கல்கி என்ற மாபெரும் அறிஞர் ஆராய்ச்சியாளர் சொன்னார், நான் இந்த பிராமணர்களுக்கு இவங்க கொலை பண்ணலை. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்த அவருடைய ரத்தனமான ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவர் வந்து அதை சினிமா படமே எடுத்து அதில் பாரு யார் கொலை பண்ணாங்க, நான் பிராமணன் ஒன்றும் கொலை பண்ணலை. இப்படி அடுத்து அவன் பேசுறதுக்கு இவங்க வழி பண்ணி கொடுப்பான். பாப்பா வேலையே இதுதான், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்முடைய தாசமார்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். நான் அவ்வப்போது சொல்வதை போல பிராமணனுடைய ஒரு அசைவையும் சந்தேகிக்காதவரை நீங்கள் முட்டாள்களே, பிராமணனுடைய ஒவ்வொரு பேச்சையும் சந்தேகிக்காதவரை நீங்கள் மடையர்களேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு வகுப்பில். அது நல்லா ஞாபகம் வச்சு பாப்பான்னு ஒன்று ஏன் டக்குன்னு நீ உஷாராயணும். அவன் பேச்சு என்ன, அவனுக்கு ஒரு நடவடிக்கை எல்லாத்தையும் சந்தேகப்படு, நீ ஒன்று கெட்டுப்பட மாட்டான். புரியுதா? கெட்டுப்பட மாட்டாது. அது சந்தேகம்னா நீ காலி. ஏன்னா சமுதாயத்தையே அந்த மாதிரி காலி பண்ணி மடையை நாக்கி முட்டாளாக்கின்னு வந்து நேரானுங்க இவனுங்க.
நீங்கள் தாசமல்லாத உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் பேர் கொஞ்சோண்டு சின்னோண்டு தீப்பொறியில் வெளிச்சம் வந்தாலே போதும், அதுக்கு அது வைக்க பொரிய கொளுத்தி அதுக்கப்புறம் தான் அதுதான் பெருசாகும். ஒன்று எடுத்த உடனே பெரிய அளவுலலாம் நானும் எதிர்பார்க்கல. அது எல்லாம் விழிப்போடு இருங்கள். இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும்.